வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா குதிரைவாலி வெஜ் பிரியாணி. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. கஞ்சி பொங்கல் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு பிரியாணி போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகர் சீக்கிரமாக ஏறாது. உடல் பருமனாக இருக்கிறவங்க இது சாப்பிட்டாங்களன்னா சீக்கிரம் அவங்களுக்கு பசி எடுக்காது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு பிரச்சனைகளெல்லாம் சீக்கிரமாக தீர்ந்துடும். இதுதான் இதனுடைய சிறப்புகள். இன்றைக்கி நான் குதிரைவாலியில் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேங்க. எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். 2 கிளாஸ் அளவு நான் இந்த அரிசி எடுத்து 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஊறத்துக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸு ஓரளவு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 2, தக்காளி பழம் மீடியம் சைஸ் 2, வெங்காயம் அதாவது பெரிய சைஸ் 1, அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பிறகு வேக வைத்த பட்டாணி. இந்த பட்டாணி கொஞ்சம் போட்டால் தாங்க நல்லா இருக்கும். ஒரு வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டுக்கு வரும் இல்லைங்களா, அதனால் அதுவும் போட்டிருக்கேன். பட்டை, லவங்க, சோம்பு, பிரிஞ்சி இலை இதையும் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு மட்டும் நான் அரைச்சிக்க போகிறேன். மீதியெல்லாம் அப்படியே போட்டு வணக்க போகிறேன். இப்போ புதினா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் தான் இதை செய்ய போகிறேன். ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு, அதாவது கரெக்டாக 1 ஸ்பூன் தான் இது. நான் 2 தடவை போடுறதுனால 1 ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு தெரியும், 2 தடவைன்னு நினச்சிக்காதீங்க. அப்புறம் 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. ஏன்னா நிறைய நெய் போட்டாலும் திகட்டும், அதனால் நான் கரெக்டாக சொன்னேன். சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு பட்டை, ஒரு 4-5 லவங்கம் போட்டிருக்கேங்க. அரைச்சி போட்டால் அதோடைய மசாலாவுடைய வாசனை அதிகம் இருக்கும். அதனால் நான் அப்படியே ஆயிலேயே வதக்கி வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து வெங்காயத்தையும் வதக்கி அதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்க போகிறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வரணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது வெங்காயம் நல்ல பொன்னிறமாக தான் இருக்கணும். பாருங்கள் நல்லா பொன்னிறமாக இருக்குது. அதன் பிறகு தான் நான் தக்காளி பழமே போடுறேன். தக்காளி பழமும் நல்லா வதங்கணும். அதாவது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். 2 பச்சை மிளகாய், புதினா தழை, கொத்தமல்லி தழை. தக்காளி பழமும் நல்லா ஓரளவு வதங்கியிருக்குங்க. புதினா கொத்தமல்லி தழை அதோடு சேர்த்து வதக்கிட்டு நான் உப்பு சேர்த்திட்டேங்க. உங்களுக்கு காட்ட முடியல, அது வந்து ஃபோனில் இதாக வரலை. இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, வேக வைத்த பட்டாணி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இருக்கும் பொழுது இந்த மசாலாலாம் இந்த காயில் வந்து சேரும். இப்போ நான் பாருங்கள் 2-3 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்திருக்கேன். இதில் கரம் மசாலா எதுவுமே நான் சேர்த்துல. பட்டை, லவங்க, சோம்பு மட்டுமே நான் தாளிப்பு கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த கரம் மசாலாலாம் போடும்போது நல்ல ஒரு வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் இது தேவையில்லை நமக்கு. ஏன்னா நம்ம சாதம் அரிசி சாதம் செய்யும் பொழுது இது இருந்தால் பரவாயில்ல. இப்போ தயிரும் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அதனால் வாசனை எடுபடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இது கரம் மசாலா போடலை. இதே போதும். இப்போது குதிரைவாலி அரிசியும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த காயோட மசாலாவோட கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் நல்ல ஒரு சுவை நமக்கு தெரியும். இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 2 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த காய்க்குன்னு தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. கரெக்டாக அந்த அரிசி கணக்கோடு விட்டுருங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது சால்ட் கம்மியாக இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டு கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். மூடி வச்சு ஒரு 3 விசில் இருந்தால் போதும். அவங்கவுங்க குக்கருக்கு எவ்வளோ விசில், சாதம் எவ்வளவு நேரம் வேகுது, எத்தனை விசிலுக்கு வேகுதுன்னு கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. பிறகு திறந்து பார்த்தா அப்பா வாசனையாக இருக்குதுங்க. கம கம கமன்னு வாசனை. அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே இந்த வாசனை போயிருக்கும். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. பார்க்குறதுக்கும் அந்த வாசனையும் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வழியாக போயே இருக்கும். அந்த அளவுக்கு இருந்ததுங்க. வெங்காய பச்சடி தான் நான் சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன்.
பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.